திருச்சிற்றம்பலம். ஆடும் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடுவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். பொய்கண்டாருக்கு ஆனா புனிதமெனும் மத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகள் போற்றி, சீகாழி சிற்றம்பல நாடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே புரசை திருநெறி கழகமும் அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் இணைந்து இன்று துவங்கி 12 நாட்கள் அருள் ஞான வேள்வியாக மெய்கண்டார் பரம்பரையில் வந்து திரு அவதாரம் செய்த சீகாழி சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த துகளறு போதம் பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. எல்லாம் திருவருளின் வண்ணமே நிகழ்கிறது. அருள் ஞான நூல்களை எல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே சிந்திப்பது என்பதே தான் பெரிய தவமாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே தவம் என்பது எங்கோ யாருக்கும் தெரியாமல் சென்று மறைந்து வாழ்கின்ற ஒரு நிலையை குறிக்காது. தினம் தினம் வாழ்கின்ற வாழ்வில வினைப்பயனை நுகர்கின்ற ஆன்மாக்கள் விரைந்து திருவருள் பெறுவதற்காக ஞானிகளால் சமைக்கப்பெற்ற நூல்கள்தான் அருள் நூல்கள். அதிலே 14ஆம் நூற்றாண்டிலே திரு அவதாரம் செய்த நம்முடைய சீகாழி சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த துகளறு போதமும் ஒன்றாகும். அடிப்படையாக சைவ சித்தாந்த கோட்பாடுகளை நாம் தெரிந்து கொண்ட பிறகு இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் சிந்திப்பது என்பது எளிதாக இருக்கும். அதனால் நாம் இந்த நூலிற்குள் செல்வதற்கு முன்பாக அடிப்படையாக சில சைவ சித்தாந்த கொள்கைகளை உங்களுக்கு விளக்கிவிடலாம் என்று கருதுகிறேன். பொதுவாக துகளறு போதம் போன்ற நூல்கள் எல்லாம் எப்படி கற்க வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையை நான் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு வியப்புக்குரிய செய்தியாக உங்களுக்கு அமைந்து போகும். துகளறு போதம் கேட்கணுமா? எத்தனை பேர்? 50 பேரா? சரி, 50 பேரும் வீட்டுக்கு ஒரு மாதம் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருங்க. உலக விவகாரம் எல்லாம் ஒரு 30 நாளைக்கு நீங்கள் மறந்துடணும். இங்கே வந்தால் ஆசிரியரும் மாணாக்கர்களுமாக ஒரு திருக்கூட்டமாக அமைந்து முழுமையாக சைவ சித்தாந்தத்தை சிந்திப்பதும் துகளறு போதத்தை சிந்திப்பதுமாக
காலை துவங்கி சிவபூசை செய்து, பிறகு சைவ சித்தாந்த கொள்கைகளை சிந்தித்து, பிறகு மாகேஸ்வர பூஜை முடித்து, பிறகு மாலையிலே துகளறு போதம் சிந்தித்து, பிறகு இரவு மீண்டும் சிவபூசை செய்து, இரவு நேரத்திலே அற்புதமான தியானம் செய்து, பிறகு நள்ளிரவிலே சிவனுக்கு பிரீத்தமான அந்த அற்புதமான பூசையை செய்து முடித்து உறங்கச் சென்று, திரும்பவும் மறுநாள் காலை 4 மணிக்கு எழுந்து சிவபூசை செய்து, மீண்டும் சைவ சித்தாந்த கொள்கைகளை எல்லாம் விவாதித்து உணவு உண்டு, பிறகு துகளறு போதும். இப்படி போகும் 30 நாள். அப்படி ஒரு கூட்டமாக இருந்து ஆசிரியரும் மாணவர்களுமாக இந்த பொருளை பற்றியே சிந்தித்து, இப்படி இருந்தால் துகளறு போதத்தில் 15% புரியும். அப்படின்னா இப்போ நாம் தினம் சிந்திக்க போகிறோமே, அது என்னங்க ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இதில் பாயிரத்தில் சொல்கிறார், இது நூலை கேட்கறதுக்கு யாருக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறார், யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறார். எதுக்காக சரவணனும் மணிவாசக ஐயாவும் என்னை இந்த வம்பில் மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் மாட்டி விட்டாங்க. ஏன் வம்பில் மாட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த நூலை கற்பதற்கான ஒரு நெறிமுறை ஒன்று உண்டு. சொல்லப்போனால் இந்த நூலை கற்பதற்கு முன்பாக நம்ம மைண்டு முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகணும். அதுக்கு ஒரு தயார் நிலைப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் இது அதில் போய் நிற்க முடியும். அதுக்கு தான் இந்த சிவபூஜைன்னு சொன்னேன். இந்த சிவபூசை செய்து அடிப்படை கொள்கைகளை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த துகளறு போதம் என்று சொல்லி, ஏன்னா இவ்வளவு ஆழமான ஒரு அழுத்தமான செய்திகள் உலகத்தில் எந்த சமயத்திலையும் எந்த மதத்திலையும் கிடையாது. பக்குவம் பெற்றவர்கள் இறைவனுடைய அருளை நுகர்வதற்குரிய வழிகளை சொல்லுவது துகளறு போதம். அதாவது இதை வேறு விதமாக சொல்லணும்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் போன்ற ஞானிகள் எல்லாம் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், துகளறு போதம் படித்து ஓரளவு புரிந்து கொண்டால் அவர்கள் எந்த நிலையிலே இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது புரியும். அதைத்தான் விளக்கிறார். நமக்கு வந்த திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் எந்த மாதிரி நிலையிலே இருந்து நமக்கு இந்த போதனையை செய்தார்கள், அது என்னன்னு சொல்லுகிறாருன்னா, சாக்கிரத்தில் அதீதம் அப்படின்னு பேர் அதுக்கு. நான் எடுத்தவனையே சாக்கிரத்தில் அதீதம்னு ஆரம்பிச்சேன்னா ஒருவேளை தப்பா இந்த கூட்டத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டிய ஆயிடும். அதனால உங்களை அப்படியே மெதுவா நான் கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. இவ்வளவு கரடு முரடா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்காதபடிக்கு, இன்னும் ஆரம்பத்திலேயே இப்படி பயமுறுத்துறாரே, எடுத்தவனையே முதல்ல சொல்லியே என்ன தொடர்ந்து 11 நாள் எப்படி வருது அப்படின்னு நீங்க சிந்திக்காதபடிக்கு அப்படியே மெதுவாக நான் அழைச்சின்னு போவேன். அப்படியே என் கூடவே வாங்க. ஆனால் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, 11 நாளைக்கு 12 நாளைக்கும் இதை ஒரு நீங்கள் விரதமாக நினைக்கணும். விரதமாக நினைக்கிறதுனா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடாம வரணுமான்னா நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எப்பவும் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்லாம், முடிஞ்சு போனதுக்கப்புறம் எப்பவும் சாப்பிட்ற மாதிரியா நல்லா சாப்பிடலாம். விரதம்னா என்னன்னு கேட்டால், நாம் விரதம்ன்றது எதை குறிக்கிறோம்னா, உணவு வகையில் கட்டுப்பாடு செய்வது விரதம் இல்லை, நினைவு வகையில் சிந்தை வகையில் கட்டுப்பாடு செய்வது தான் விரதம்னு பேர். இந்த சிந்தனை நிந்தனக்காக்கி அப்படின்னாரு பார்த்தீங்களா மணிவாசக பெருமான். நாயினேன் கண்ணினை நின் திரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி இந்த சிந்தனை முழுவதையும் சிவத்துக்கே அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா,
நாம் இந்த துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நூலினுடைய அடிப்படை உண்மைகளை சிவம் நான் உணர்த்துவேன்னு சொல்றது கொஞ்சம் அகங்காரம். சிவம் உணர்த்தும். என்னதான் நான் சொன்னாலும் கூட உள்ளே இருக்கிற உங்க பவர் இருக்கு பாருங்க, சிவம்னு எல்லாருக்கும் இருக்குது. அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு அதை என்லைட்டன் பண்ணுதோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அது தெளிவாயிடும். நான் எத்தனை சொல்லுகிறேன் என்பது முக்கியம் இல்லை, உங்களுக்கு எத்தனை புரிகிறது என்பதுதான் முக்கியம். அதுக்கு சிவமே துணையாக நிற்கும். அது ஒவ்வொருவருக்குள்ளேயும் உள்ளே இருக்கிற அந்த சிவமானது துணை நின்று இந்த அற்புத செய்திகளை நாம் அறிந்து கொள்ளுமாறு அது செய்யும். அடிப்படையா இந்த நம்முடைய அறிவு இருக்க, இந்த அறிவானது அதுக்கு ஞானம்னே தான் பேரு. நமக்கும் ஞானம் இருக்கு, ஞானம் இல்லாமல் இல்லை, ஞானம்னு இருக்கு. இந்த ஞானம் தெளிவடைய வேண்டும், அதுதான் ஞான தெளிவு. இந்த ஞான தெளிவு அடைவதற்கு போதனை அவசியம். ஞானம் வேறு போதம் வேறல்ல. ஞானம் ஒளிர்வதற்கு துணை செய்வதற்கு போதம்னு பேர். சிவஞானம் ஒளிர்வதற்கு துணையாக நிற்பது சிவஞான போதம். துகள் அறுவதற்கு துணையாக நிற்பது துகள் அறு போதம். ஆக இந்த போதம் என்பது போதிப்பது என்கிற சொல்லினுடைய ஒரு அடிப்படையாக வருவது. அதிலிருந்து வந்ததுதான் போதனை என்று சொல்லுவதெல்லாம். எனவே எது போதிக்கப்படுகிறதோ அதற்கு போதம் என்று பேர். போதிப்பதினாலே விளங்குவதற்கு போதம்னு பேர். தானா வந்துருச்சுன்னா ஞானம்னு பேர். அப்ப நம்முடைய ஞானிகள் எல்லாம் சிவஞான போதம், துகளறு போதம் என்பவற்றையெல்லாம் ஏன் செய்தார்கள் என்று சொன்னார், ஆசிரியர் மூலமாகவே அறிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்திகளை எல்லாம் நூலாக ஏன் செய்தார்கள் என்று சொன்னார். ஒரு காலகட்டத்திலே உயர்ந்த சீகாழி சிற்றம்பல நாடிகள் போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் கிடைக்காமல் போனால் அவருடைய போதனைகள் எப்படியாவது ஓதுவதும் ஓத கேட்பதுமாக இருந்தால் அந்த ஞானத்தை பெறலாம் என்கிற அந்த நிலையிலே தான் இந்த நூலை எல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, 14ஆம் நூற்றாண்டில் செஞ்சிருக்கிறார் சீகாழி சிற்றம்பல நாடிகள். இன்னைக்கு என்ன 21வது நூற்றாண்டு, 700 வருஷம் ஆச்சு. 700 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு போயிருக்கிறார் இந்த நூலை. அந்த நூல் நமக்கு சிவத்தினுடைய பல்வேறு நிலைகளை தெளிவுபடுத்துகிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சிவம் என்று சொல்லக்கூடிய பேரானந்த பொருள், இந்த பேரானந்த பொருளினுடைய தெளிவை பல கோணத்திலே நமக்கு தருகிறது. இதுக்கு அடிப்படையாக நாம் ஒரு 2-3 செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். முதல் செய்தி சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய கொள்கை. அது எல்லாருக்கும் அநேகமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக அதை சொல்லுகிறேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவது ஒரு நெறி. சித்தாந்த சைவம் என்பது சமயம். சித்தாந்த சைவம் தான் ஒரு சமயம், அதனுடைய நெறி சைவ சித்தாந்தம். அது உங்களுக்கு அன்னைக்கே விளக்கி சொன்னேன் நான் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த சித்தாந்த சைவத்தினுடைய கொள்கை என்னன்னா 3 பொருள்கள் மட்டுமே உண்டு: பதி, பசு, பாசம். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. முதல் கொள்கை இதுதான், அடிப்படை கொள்கை இதுதான். பதி, பசு, பாசம். இதுல பதி என்று சொல்லக்கூடியதற்கே அது முழுமையான ஞானமுடைய பொருள், அதாவது அறிவிக்காமலேயே அறிகின்ற பொருள், ஆனந்தமான பொருள், நித்தியமான பொருள். அதுதான் பதி. பசு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கே, அது அறிவித்தால் அறிகின்ற பொருள். அறிவித்தால் அறிகின்ற பொருள். பதி என்ன சொன்னேன்? அறிவிக்காமலேயே அறிகின்ற பொருள். இது அறிவித்தால் அறிகின்ற பொருள். அறிவித்தாலும் அறிந்த பொருளை அனுபவித்துத்தான் அறியும், ஏகதேசமாகத்தான் அறியும். இப்படிப்பட்ட குறைகளை உடைய அறிவுடையது இந்த பசு என்று சொல்லுவது. எனவே பசு என்றாலும் உயிர் என்றாலும்
ஆன்மா என்றாலும் ஒன்றையே குறிக்கிறது. பல்வேறு நிலைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு அதை உயிர் என்றும் பசு என்றும் ஆன்மா என்றும் சொல்லுவது வழக்கம். இப்ப ரெண்டு பொருள் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? பதி பார்த்தோம், பசு பார்த்தோம். ரெண்டும் அறிவுடைய பொருள், அதான் முக்கியமானது. இந்த பசு என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்கே, அது எப்பவும் துன்பத்தையே அடைந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி எப்பொழுதும் இன்பத்தையே உடையதாக இருக்கிறதோ, இன்பப் பொருளாக விளங்குகிறதோ, இது எப்பவுமே துன்பப் பொருளாகவே விளங்குகிறது, துன்பத்தையே அனுபவிக்கிறது. இப்படி இரண்டாவது பொருளாக இருக்கிற இந்த உயிர் என்பது இறைவனால் படைக்கப்படவில்லை. இது ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சு. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஏன்னா நாம் இப்ப பல்வேறு சமய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம காதல கேட்க வேண்டியிருக்கு, சொல்றது நாம படிக்க வேண்டியிருக்கு. அதுல சொல்லப்படுகிற கருத்தை நாம தவறா சைவ சித்தாந்தத்துக்கு அதை சேர்த்துடக்கூடாது. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை அப்படிங்கிறது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப உயிர்களுக்கு இறைவன் துணை செய்கின்றான், சகாயம் புரிகின்றான், அருள் நலம் புரிகின்றான். அந்த அளவுல தானே தவிர உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்கிற அடிப்படை கொள்கையை நீங்க நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இறைவன் உயிர்களை படைக்கலன்னு நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் படைச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. அதுதான் பதில், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது எவ்வளவு மோசமா இருக்கு, எத்தனை குற்றத்தோட இருக்குது. இவ்வளவு குற்றத்தோடையா படைப்பான் அவன்? அது எதுக்கு படைக்கணும்? இதை இவ்வளவு குற்றங்களோட படைக்கணும் எதுக்கு? தேவையே கிடையாது, படைச்சிருக்கவே மாட்டான். அப்படி இது ஏற்கனவே குற்றங்களோட இருக்கிறத பார்த்துட்டு இதனுடைய குற்றம் களைந்து இது துன்பத்தை நீங்கி இன்பம் அடைய வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்காகத்தான் வந்தான். உயிரை படைச்சு அதுக்கு துன்பத்தை கொடுத்து இது வேலையற்ற வேலை, இதை செய்வானா போய் இறைவன்? இல்ல இல்ல, உயிர்கள் துன்பப்படுவதை பார்க்கிறான், ஓயாம துன்பப்படுது. இது இவ்வளவு துன்பப்படுகிறதே, இதற்கு இன்பம் நலம் செய்வோம். அப்ப இது துன்பப்படுவதற்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்க்கிறார். இந்த அறிவுடைய பொருள்கள்லாம் இன்பம் தான் அடையணும், ஆனா இது துன்பம் அடைகிறது. அப்ப ஏன்னு பார்த்தா அறிவு விளங்காமல் இருக்குது. அறிவு விளங்காமல் இருப்பதற்கு காரணம் அறிவை அறியாமை மறைத்து கொண்டிருக்கிறது. அறியாமையை நீங்கினால் இது அறிவு நலம் படைத்ததாக இன்பம் அடையும். சரி, அறியாமையை நீக்குவதற்கு நாம் துணை செய்வோம்னு துணை செய்கிறான், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு அவனுக்கு இருக்கிற உறவு. மூணாவதா ஒரு பொருள் சொன்ன பாருங்க, அதுதான் பாசம்னு பேரு. இதுதான் அறிவற்றது, சடமானது, ஆனாலும் கூட அறியாமை என்று அழைக்கப்படுவது. இப்படி மூன்று பொருள்கள் உண்டு. ஒன்று பதி, இன்னொன்று பசு. இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தலை. நீங்க பாசம்னு சொன்னாலும் சரி, தலைன்னு சொன்னாலும் சரி, தடைன்னு சொன்னாலும் சரி, மலம்னு சொன்னாலும் சரி, எப்படி வேணா கூப்பிட்டுக்கங்க அதை. ஆனா அது நம்மளை இறைவனோட சேர விடாம தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. அந்த மூன்று பொருள்கள், இந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களினுடைய தன்மையும், எது எதோடு சேர்ந்து இருக்கிறது, எது எதை விட்டு விலக வேண்டும், எது எதோடு சேர வேண்டும் என்கிற கொள்கைகளை விளக்குவதுதான் சைவ சித்தாந்தம். பதி எதோடு சேர்ந்திருக்கிறது, பசு எதோடு சேர்ந்திருக்கிறது, பாசம் எங்கே இருக்கிறது, பாசம் எப்பொழுது நீங்க, இதெல்லாம் நாங்க சைவ சித்தாந்தம். சரி, இப்ப நாம தொடர்ந்து துன்பம் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். இந்த துன்பத்தை நீக்குவதற்குத்தான் இறைவன் பல்வேறு விதங்களில் தானே வரலன்னு தன்னுடைய ஞானிகளை எல்லாம் அனுப்புகிறான். தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நிரம்ப நல்ல ஆன்மாக்களை அனுப்புகிறான். அனுப்புறது தான். எப்படி பள்ளியிலே ஆசிரியர்கள் இருந்து மாணவர்களுடைய அறியாமையை போக்குவதற்காக வருகிறார்களோ அதுபோல ஆசிரியர்கள் வருகிறார்கள் இங்கே ஆன்மாக்களினுடைய அறியாமையை போக்குவதற்கு. எல்லா பையனும் வாத்தியார் சொல்றதை கேட்டுறானே? வம்பு பண்றவன் எத்தனை பேர் இருக்கான்? நான் எதுக்கு படிக்கணும்னு கேட்குறவன் எத்தனை பேர் இருக்கான்? படிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்குறான். நீ போய் பாடம் நடத்துகிறமா போனமான்னு பேசாம எழுதுறது எழுதாது என் இஷ்டம் இப்படியே சொல்றான் பையன். உனக்கு என்ன அதை பத்தி? உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? பாடம் நடத்துறது தானே, நடத்திட்டே இல்லை அப்படிங்கிறோம். ஆமா, இப்ப கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படித்தான் கேட்குறாங்க. நான் எதுக்கு வரேன்னு தெரியுமாங்கிறான் ஒருத்தன். எதுக்கு வரேன் தெரியுமா? 75% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் பரீட்சை எழுதலாங்கிறாங்க. அதுக்காக வரேன், நீ என்னை தொந்தரவெல்லாம் பண்ணாத, நான் பாட்டுக்கு பின்னால் இருப்பேன், நீ பாட்டுக்கு நடத்தி நீ பாட்டுக்கு போங்க.
ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மாணவர்கள் நிலவை எப்படி இருக்குது, எப்படி பாடம் நடத்தப்படுகிறது. நானும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இறைவன் ஆசிரியர்களை அனுப்பிச்சா கூட எல்லாரும் பயன்பெற்றுவதில்லை. அந்த ஆசிரியர்கள் மூலமாக அவர்கள் சொல்லுகிற அந்த போதனை மூலமாக பயன்பெறுகிறவர்கள். இப்போ சீர்காழி சித்தம்பல நாடிகள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், செலக்ட் பண்ணி ஒரு 63 பேரை தேர்ந்தெடுத்திருக்கார். 63 பேர் தேர்ந்தெடுத்திருக்கார். அவங்கள கடத்தியத்தலான்னு முடிவு பண்ணிட்டார். இந்த 63 பேரை ஒரு கூட்டமாக திருக்கூட்டமாக அமைத்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரையும் பக்குவப்படுத்துகிறார். அந்த பக்குவப்படுத்துகிற இடம் தான் இப்போ மாயவரத்து பக்கத்தில் இருக்க சித்தர் வனம்ங்கிற இடம். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானி மெய்கண்டார் பரம்பரையில் வந்தவர். இப்போ மெய்கண்டார் பரம்பரையில் வந்தவர்னு சொன்னால் நாம் வந்து இந்த ஆசிரியர்களைத்தான் நாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சந்தான மரபு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சந்தான மரபுன்னு சொல்லுவோம். அதாவது சந்தான மரபு என்று சொன்னால் ஞான புத்திரர்கள்னு சொல்லுவோம். நம்ம வந்து திருமுறை ஆசிரியர்கள் அப்படி சொல்கிற வழக்கம் கிடையாது. சமயாச்சாரியார்களை மட்டும் நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். சந்தனாச்சாரியார்கள்னு இவங்களுக்கு பேர். இந்த குரு மரபு, அந்த குரு சீடனை கூட சந்தானம் தான் சொல்லுவார்கள். புத்திரர், ஞான புத்திரர், அவர் ஞான தந்தை அப்படின்னு சொல்லுகிற வழக்கம். நம்ம நால்வர் என்று சொல்லுவது போல இங்கே 4 இருந்தாங்க. 4 யாராருன்னு உங்களுக்கு தெரியும். மெய்கண்டார், அவருக்கு நல்ல அருமையான சீடராக அமைந்தவர் அருணந்தி சிவம், அவருக்கு மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய ஞான புத்திரர் உமாபதி சிவம். இப்போ உமாபதி சிவத்துக்கு கீழே நிறைய பேர் சீடர்கள் வந்தாங்க. அதில் ரொம்ப சிறப்பாக இருந்தவர் அருணமச்சிவாயர். ஸ்ரீ அருணமச்சிவாயர் தான் அவருடைய சீடர். அருணமச்சிவாயருக்கு நிரம்ப சீடர் உண்டு. இவங்கெல்லாம் இந்த பரம்பரை. அருணமச்சிவாயருக்கு சீடராக இருந்தவர் சித்தர் சிவப்பிரகாசர்னு ஒருத்தர். இந்த சித்தர் சிவப்பிரகாசருக்கு சீடராக இருந்தவர் பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகள்னு அவர் சீடர். இந்த பரம்பரை இப்படி வருது பாருங்க. அருணமச்சிவாயருக்கு எப்படி சித்தர் சிவப்பிரகாசர் ஒரு சீடராக இருந்தாரோ அதே மாதிரி இன்னொரு பரம்பரை தோட ஆரம்பிச்சது. 2 பரம்பரை வரும். உமாபதி சிவம், அருணமச்சிவாயர். அருணமச்சிவாயருக்கு இன்னொரு கிளை காழி கங்கை, சீர்காழியில காழி கங்கை மெய்கண்ட தேவநாயனாருடைய பரம்பரையாக, மெய்கண்ட தேவர் பரம்பரையாக இன்னொரு பரம்பரை வந்தது. அதில் காழி கங்கை பரம்பரையில் மெய்கண்டார் பரம்பரை, காழி கங்கை மெய்கண்டார் தான் அவருடைய ஞான புத்திரராக இருந்தவர் தான் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள். இவர் சீர்காழியில் இவர் இருந்தவர். அவர் கங்கைன்னு ஏன் பேருனா கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் அவதரித்தவராக இருக்கலாம். காழியில் ஞானம் பெற்றதுனால காழி கங்கை மெய்கண்டார் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கலாம் என்பது யூகம். அவர் இப்போ இந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்பவர் என்ன பண்ண, ஒரு 63 பேரை தேர்ந்தெடுத்து 63 பேரோட கூட்டமாக போய் தான் மாயவரத்துக்கு பக்கத்தில் சித்தர்வனம், சித்தர் காடு அப்படிங்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே குருகுலம் மாதிரி அமைச்சு அங்கேயே அவங்க திருக்கூட்டமாக இருந்து அத்தனை பேருக்கும் இந்த ஞான நிட்டையை பயிற்சி கொடுத்துறார். ஞான நிட்டைங்கிற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியிலே அவர்களெல்லாம் ஈடுபடுத்தி அத்தனை பேரும் பக்குவம் பெற்றவனா அத்தனை பேரும் ஒன்றா கூப்பிட்டு போயிட்டார். பாருங்க, அங்கே இருக்கிறது. நீ யாரை இருந்துட்டு பின்னால் வந்துட்டு போகல. இப்போ எந்த ஆசிரியராவது கூப்பிட்டா மாணவன் போவானா? நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுரா, நான் போகலான் இருக்கேன், வரியா அப்படின்னா போவானா அவன்? நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு தபால் முடிஞ்சால் போட்டு விடுங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு தான் அனுப்பிச்சி வைப்போம். 63 பேரும் ஆசிரியரோடு போயிட்டாங்க. ஒன்றா 63 பேரும் ஒன்றா போய் இருந்த அந்த இடம் தான் இப்போ இந்த சித்தர் காட்டில், சித்தர் வனத்தில் ரொம்ப அற்புதமான திருக்கோயிலாக விளங்குகிறது. சைவ அந்தணர்களால் பூஜிக்கப்பெறுகிற இந்த நிலையில் அது விளங்குகிறது. அப்போ ஒரு திருக்கூட்டமாக அமைத்து அந்த 60 பேரையும் செய்திருக்கிறார். அப்போ அவருக்கு தோன்றின ஞான
ஒரு நிலையில் நாம் இப்படி ஒரு கூட்டமாக அமைஞ்சு போயிட்டோம்னா இதுக்கு பின்னாலே இந்த செய்திகள் எப்படி வருது நினைந்து இந்த நூலை செய்கிறார். அவர் அருளி செய்த கருணையினுடைய வெளிப்பாடு துகளறு போதம். இந்த துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய நூலை அவர் செய்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஞானாசிரியர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார். திருஞான சம்பந்தரையோ திருநாவுக்கரசரையோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளையோ 27 திருமுறை ஆசிரியர்களையும் நாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம போல அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அவர்கள் வாழ்ந்து ஏதோ பாடிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க எந்த மாதிரி நிலையில் இருந்தார்கள் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நிலையை எடுத்து சொல்லுகிறார். சித்தியாரையும் சொல்லுகிறார், சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் அவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் பராவு சிவரன்றோ, அவர் பேர் வைக்கிறார். யாரு? அவர்கள் பராவு சிவரன்றோ அப்படிங்கிறார். பராவு சிவர் அப்படின்னா பராவுதல்னு சொன்ன சஞ்சரித்தல்னு பேர். பராவுதல்னா என்ன பேரு? சஞ்சரித்தல், மொபைல்னு அர்த்தம். பராவு சிவர்னாரு அவர். இவர்கள் எல்லாம் பராவு. கோயிலில் இருக்கிறது இம்மொபைல் சிவம், ஒரே இடத்துலயே இருக்கும். இதெல்லாம் மொபைல் சிவம்னார், பராவு சிவர். இது இதைத்தான் திருமூல சொன்னார், நடமாட கோயில்னார். இது இவர்கள் பராவு சிவர், இவர்கள் சஞ்சரிக்கின்ற சிவம். கோயிலில் இருக்கிறது சஞ்சரிக்காம ஒரே இடத்துல சிவம். இந்த சஞ்சரிக்கிற சிவத்துக்கு என்ன பேர் சொன்னார்? தபோதனர்கள். தபோதனர்கள் இவர் சாக்கிரத்தில் அதீதத்தை புரியும் தபோதனர். என்ன சாக்கிரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. தமிழில் நனவு, கனவு, உறக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேருறக்கம், உயிர் படங்கள்னு 2 இருக்குது. அதையும் சேர்த்தீங்கன்னா இந்த அஞ்சுக்கும் பேரு அவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரே மாதிரி நிலையில் இருக்கிறது இல்லை. நாம் எப்படி போகிறோம்னா, இந்த ஆன்மா கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடியவைகளோடு சேருது பிரியுது, சேருது பிரியுது. இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணு காது மூக்கு என்று சொந்தோடு சேர்ந்தும் செயல்படுது, சேராமலேயும் செயல்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைகளை அதோடு இருக்கக்கூடிய கருவிகரணங்களோடு சேருகிறதையும் பிரிகிறதையும் 5 அவத்தைகளாக பிரித்தார்கள். இப்ப சகல நிலை. சரி, அவத்தை என்று சொல்லுகிற பொழுது இந்த அவத்தைக்கு மூலமாக விளங்குகிற காரண அவத்தைன்னு ஒரு 3 அவத்தை வைத்தார்கள். அவத்தைன்னா என்ன தெரியுமா? ஸ்டேட்டஸ், அதாங்க அவத்தை. அதுல காரண அவத்தை என்று சொல்லக்கூடியது 3. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம துகளறு போதம் போகிற பொழுது இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த டேர்ம் வரும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடாது. ஓ, இது அங்கே சொன்னாரே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுபோல் சில விவரம் சொல்கிறேன். முடிஞ்சால் எல்லாரும் ஒரு நோட் புக்கும் பேனாவும் எடுத்துகிட்டு வாங்க. நோட் புக்கும் பேனாவும் எடுத்துகிட்டு வாங்க. பசங்க கேலி பண்ணுவாங்கலாம், யாரும் பண்ணாதீங்க, சும்மா எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் பாட்டு நோட் புக் எடுத்துகிட்டு வந்து பேனா எடுத்துகிட்டு வந்து தேதியை போட்டு இந்த தேதியில் இதை குறித்து, நீங்கள்லாம் ரொம்ப தவம் செஞ்சவங்க. அது எப்படியோ சிவம் உங்களையெல்லாம் பிடிச்சி நீங்கள்லாம் துகளறு போதம் கேட்கறதுக்கு தகுதியானவர்கள் எப்படி முடிவு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. உங்களை துகளறு போதம் கேட்கறது தகுதியானவர் முடிவு பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், துகளறு போதம் சொல்றதுக்கு நான் தகுதியானவன்னு முடிவு பண்ணாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய செய்தியாக இருக்கிறது. அப்படி ஒரு விளையாட்டு பண்ணுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. சரி, ஒரு கூட்டம் இதை சிந்திக்கட்டுமே நினைக்கிறார் ஒரு ஆன்மா மூலமாக. சரி, இதை சிந்திக்கணும். யாருக்கும் எங்கேயுமே துகளறு போதத்தை ஒரு ஒரு தொடர் சொற்பொழிவாக சிந்திக்கல இன்னும். இது குருகுல வாசத்தில் சொல்லப்படுகிற பாடம். ஒரு பாடத்திட்டத்தில் கூட இது வரல. இப்போ பாடத்திட்டத்தில் நீங்கள் இந்த சித்தாந்த நூல்கள் 14 கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருமுறைகளில் சித்தாந்தத்தை கவர் பண்ணுறாங்க. திரு ஆதிரை மன்றம் ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறாங்க. அதில் நானும் ஒரு ஆசிரியர். சென்ற முறை சித்தியார் நடத்தினேன், இந்த போன தடவை சிவபிரகாசம் நடத்தினேன், இப்போ சித்தியார் நடத்திட்டு இருக்கேன். 2 வருஷ சிலபஸ் அது 2 வருஷ கோர்ஸ். அந்த மாதிரி பாடத்திட்டத்தில் கூட துகளறு போதம் சேர்க்கப்படல. அதனால பார்க்கிறவர்கள்லாம் ரொம்ப வியப்படைகிறார்கள். அது என்ன துகளறு போதத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்க? என்ன எடுத்தவனே அங்கே போயிட்டீங்க, அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கீங்களா? நீங்கள் எங்களெல்லாம் விட்டுறாதீங்க, கூட்டு போங்கிறாங்க. நம்ம அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோமா என்னங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இருந்தாலும் கூட இது ஈசனுடைய திருவருள். அது அவர் திருவுளம் இப்படி இப்படி நினைக்கிறார். அதனால நம்ம ரமேஷ் தானே உங்கள் பேர்? சுரேஷா? ரமேஷ் தானே. ரமேஷ் என்னவோ நம்ம சரவணன்லையும் நம்ம மணிவாச ரெண்டு பேரும் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாருன்னு தெரியல. ரெண்டு பேரையும் பிடிச்சி எப்படியோ உழுக்காட்டி, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேறு தான் சொல்லியிருந்தாங்க, சப்ஜெக்டு வேறு சப்ஜெக்டு சொல்லியிருந்தாங்க, 12 நாள் போகணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து அதெல்லாம் முடியாதுங்கய்யா, நாங்கள் இதை கேட்டே தீருவோம் அப்படின்னுட்டு வந்து சொல்லிட்டார். கேட்டே தீர்வோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லியே தீரணும்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா? இதுக்கு கேட்டே தீர்வோம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லியே தீரணும்னு அர்த்தம் அதுக்கு. அது அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க பார்ப்போம், சிந்திப்போம் என்ன அப்படின்னுட்டு சொல்லிடுவோம். இந்த துகளர் போதம் என்கிற அந்த நூலை சுவாமி என்ன நினைக்கிறார், ஆன்மாக்களுக்கு பயன்பட வேண்டும். நாம் இப்போ வந்து 14ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இது உதவணும்னு நினைச்சார். இதை வந்து பாடலாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இது பாடலாக பண்ணி வச்சா அவருடைய கருணை எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் நினைந்து பார்க்கணும். சொல்லனாத கருணை, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கருணை. அந்த கருணையின் வெளிப்பாடு தான் இந்த பாடல்கள் அவர் செய்திருக்கிறார். இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நாம் என்ன பண்ணுவோம் இப்போ பாருங்களேன், நல்ல ஸ்டேட்டஸில் கண்ணு காது மூக்கு எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறது நனவுன்னு சொல்லுவோம். அதிலேயே தான் இருப்போம்னு சொல்ல முடியாது. டக்குன்னு அப்படியே அங்கேருந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்லிப்பாகும், கண்ணை எழுதுகிற போய் டக்குன்னு அப்படி சாஞ்சிடும். உறக்கம்னு தனியாக போய் தூங்கணும்னு அவசியம் இல்லை. நனவு நிலையில் இருக்கிற பொழுதே ஸ்லிப்பாகி போய் உறக்கத்துக்கு போகிறது உண்டு, சொப்பனத்துக்கு போகிறது உண்டு. பஸ்ஸில் வந்து ஏறி உட்கார்ந்த உடனே நல்ல இடம் மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், ஒரு வேளை கிடச்சிருச்சு. அப்படி கிடச்சிட்டு பஸ்ஸுக்குள்ளே கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கணுங்கிறது கூட உங்களுக்கு மறந்து போயிடும். பஸ்ஸு டிரைவர் கிளப்புனவனையே தூங்கிடுவீங்க இல்லையா? அது அப்படியே உடனே ஸ்லிப்பாகிடும். ஏன்? அந்த நனவுங்கிற நிலையிலிருந்து கனவு உறக்கம்ங்கிற நிலைக்கு அப்படி மாறி மாறி போகிறோம். அப்படி போகிற இந்த நிலைகளைத்தான் அவத்தை என்று சொன்னார். இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அவத்தைகள் காரண அவத்தைகள்னு 3, இது 5, அது 3. இந்த காரண அவத்தைங்கிறது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கேவலம், அப்புறம் சகலம், அப்புறம் சுத்தம் அப்படிங்கிற 3 அவத்தை. அது என்னது கேவலம் சகலம் சுத்தம் அப்படின்னு கேட்டால், கேவலம் என்பது இந்த உயிர் இருக்கு பாருங்க, ஆன்மா, இது உடம்பெல்லாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, இதுக்கு கருவிகரணங்கள்லாம் கிடையாது. இதுக்கு இந்த பிறப்பு எடுப்பதற்கு முன்பாக இல்லை, இந்த பிறப்பு இல்லைங்க, எல்லா பிறப்பும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலமாகிய அறியாமையில மூழ்கி உள்ள அப்படியே கிடந்தது. கண்ணற்ற குழவி போல காரிருள் மூழ்கினர். அப்படியே கண்ணில்லாத குழந்த ஒரு பெரிய ரப்பர் டியூப்ல உள்ளுக்குள்ள போட்டு அதை டைட்டா மூடி கடலுக்கு அடியில் கொண்டு போய் போட்டா எப்படியோ அது மாதிரி கிடந்தோம் நாம் இந்த இருள்ல. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய இருள்னு பாருங்க. அது இருள்னாலும் இருள், அப்படிப்பட்ட இருள். அந்த இருள்ல இருந்து தான் நம்மளை தூக்கிட்டு வந்திருக்கிறார் அவர். அப்ப அந்த இருளுக்கு கேவலம்னு பேர். இந்த கேவலத்தை கூட 2ஆ பிரிப்பாங்க, ஒன்று ஆதி கேவலம், இன்னொன்று அனாதி கேவலம். அனாதி கேவலங்கிறது இந்த பிறப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு புல்லாக ஆரம்பிச்சிருக்கோம்ல, இந்த புல்லுங்கிறதுக்கு முன்னாடி நிலையில பிறப்பே துவங்கிறதுக்கு முன்னாடி இருந்தோம் பாருங்க, அதுதான் அனாதி கேவலம். பிறப்பு எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு பிறப்பும் முடிஞ்ச உடனே இதுக்கு தான் போயிடுவோம், கேவலத்துக்கு போயிடுவோம். உடம்பு போன உடனே கேவலத்துக்கு போயிடுவோம். உடம்பு நீங்கிற உடனே மரணம் அடைகிற உடனே ஒரு உயிரோட ஒருத்தர் மரணம் அடைந்த உடனே அந்த உயிர் என்ன பண்ணுது, உடம்பை இழந்துருது. இழந்த உடனே அது கேவலத்துக்கு போயிடும். அதனால தான் அதுக்கு ஒரு சம்ஹாரம்னு பேர். அது நித்திய அந்த சங்காரம் அதை சுவாமி செய்கிறார். அந்த ஊழி நடக்குது, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஊழி நடக்குது. எல்லா உயிருக்கும் சேர்த்து ஒரு ஊழி செய்கிறார். பிரம்மாவுக்கு ஒரு செய்கிறார், அது பிரம்ம சங்காரம். விஷ்ணு இருக்கும்போது விஷ்ணு சங்காரம், உருத்திர சங்காரம், இப்படி பண்ணுறாரு அவர் சுவாமி. அப்போ இந்த சங்காரம் நடக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பை இழந்த உடனே இது இருளுக்கு போய் விடுதுங்க. இதுக்கு பேர் ஆதி கேவலம்னு பேர். இந்த ஆதி கேவலத்துக்கு போயிட்டு தான் வருது. அப்போ அது ஒன்றுமே கிடையாது, வெறும் டார்க்னஸ். எப்போ எங்கே பார்த்தாலும் இருள் தான். அந்த மாதிரி இருள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி இருள் நான் ஒரே ஒரு தடவை அந்த இருள் பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த இருளுக்கு பேரே ஊழி இருள்னு பேர். அந்த இருள் ஊழி இருள்னு பேர்.
இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகும்போது ஒரு தடவை காட்டினாங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல உங்கள்கிட்ட, சொல்லலையா? கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போன போது அங்கே அரியலூரில் ஒரு சொற்பொழிவு. அங்கே போனப்போ என்ன பண்ணாங்க, அங்கே மதிய நேரத்தில் அந்த ஏற்பாடு பண்ணவர், ஐயா வாங்க கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வரலாம் அப்படின்னார். சரின்னு கிளம்பி போனேன். கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோலை சரத்தானே அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே வருதில்ல, திருவிசைப்பா திருப்பல அந்த திருவிசை பாட்டு பாடினது. கங்கை கொண்ட சோலை சரத்தானே அற்புத தெய்வம்ங்கிறார். அது அற்புத தெய்வம்னு ஏன் சொன்னாருங்கிறதுக்கு காரணம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா இதை மட்டும் தான் சொல்லியிருக்க முடியும். நான் சொல்ல வந்த செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே நமக்கு ரொம்ப வேண்டிய அழைச்சிட்டு போனவர், ஐயா நீங்கள் மேலே போயிடலாம் வாங்கினார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க மேலே இப்போ அலௌடு கிடையாதுங்க, கீழே மட்டும்தான் அப்படின்னார். அப்புறம் என்னையோ யாரையோ பார்த்துட்டு வந்தார், வாங்க ஐயா போகலான்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போனார். அங்கே மூலவருக்கு மேலேயே அந்த இது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி மூலவருக்கு மேலேயே விமானம் இல்லாமல் அந்த பெரிய கோபுரம் மேலேயே இருக்கும். அது ஒரு அமைப்பான முறை. அப்பா செஞ்ச மாதிரியே பிள்ளையும் செஞ்சான். அப்பா ராஜராஜ சோழன் செஞ்சார் தஞ்சாவூர், நாமும் செய்யணும். கங்கை கொண்டு வந்த பிறகு இவன் செஞ்சான் ராஜேந்திரன். இந்த இடத்துல அந்த மேல் ஃபர்ஸ்ட் டயர் அதுக்கு கூட்டிகிட்டு போனார். ஃபர்ஸ்ட் டயருக்கு கூட்டிகிட்டு போகிற பொழுது எதுக்கு கூட்டிகிட்டு போனார்னா, சுவாமியை வந்து மேலே இருந்து தரிசனம் பண்ணுறது, அந்த ஈசான முகம் தரிசனம் அங்கேருந்து கிடைக்கும். அதை அவன் பார்த்து தரிசனம் பண்ணி ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறான். அதுக்குன்னே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தாரபாத்திரம் அது தொங்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா செரசுக்கு மேலே தாரபாத்திரம் தொங்கும் சிவலிங்கத்து மேலே. அந்த தாரபாத்திரத்துக்கு மேலே ஸ்கொயராக ஒரு கட் பண்ணியிருக்கிறான். கட் பண்ணி சுவாமியினுடைய 4 திருமுகங்களும் பார்க்குற இடம் உங்களுக்கு தெரியும். அது பெண்ணாகடத்தில் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலுங்க ஒரு அற்புத கலைஞானுங்க. நாம் சிவன் கோயிலாம் என்னவோ சிவலிங்கத்தை பார்த்துட்டு கணத்தில் போட்டு ஓடி வந்துடுறோம். ஒவ்வொரு சிவன் கோயிலையும் எப்படி கட்டியிருக்காங்க தெரியுங்களா? அட்டே அப்பா, அனுபவத்தின் வெளிப்பாடு தாங்க அந்த கோயில். ஒரு கோயிலும் நீங்கள் இங்கே போய் அந்த இடத்துல நின்று அதில் டியூன் ஆகணும். அங்கே டியூன் ஆகி அந்த அந்த வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தெரிகிற ஒரு ஆனந்த அனுபவம் சொல்லவே முடியாது. அப்போ தான் உங்களுக்கு சுழுமுனை வழியாக காற்று போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்னா, எடா நாடியும் பிங்களா நாடியும் வழி போகிற காற்று எப்போ யோக நிலையில் அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படி போகுதோ அப்போ போய் ரீச் ஆகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிர்ப்பு வரும், ஒரு ஆனந்தம் வரும், எல்லாரும் அடையிறோம். அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. இது கூட ஏன் கிடைக்குது தெரியுதுங்களா? இது கூட நீங்கள் பக்தியாக பூஜை கீஜை பண்ணிட்டு கோயில் போயிட்டு என்னவோ பண்ணுறீங்க பாருங்க, இதில் நெட்டு ரிசல்ட்டாக எங்கேயாவது இல்லையா எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்து வாத்தியார் என்ன பண்ணுவார், 1.5 மார்க் போடுவார். என்ன மொத்த பேப்பர் அங்கே இங்கே போட்டு அது மாதிரி நம்முடைய மொத்த பூஜைக்கு ஏதாவது ஒரு மார்க்கை போட்டு வைப்பான் அவன். அதில் கிடைக்கிற ஆனந்தம் அது டொக்குன்னு கிடச்சிடும். சில பேருக்கு ஒரு 2 நிமிஷம் கிடைக்கும், 3 நிமிஷம் கிடைக்கும், அது கிடைச்சிடும். அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சா என்னவோ படித்தேன், என்னவோ மாதிரி இருந்தது, இது என்னவோங்க இது அப்படின்ட்டே சொல்லிட்டு இருப்பான். அது என்னன்னே சொல்ல முடியாது கடைசி வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை அது அனுபவிக்கிற நிலை என்னன்னு கேட்டால், சுழுமுனா நாடி வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் சுழுமுனா நாடி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ எல்லாம் தான் இந்த இன்பத்தை நாம் அனுபவிப்போம். நீங்கள் அனுபவிக்கும் போது நினச்சிங்க அது ஏதோ அது வைப்ரேட் ஆகுதுன்னு நினச்சிங்க. இதை பர்மனெண்ட்டாக வைப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வழி வகையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மேலே இருந்து பார்க்குற பொழுது அந்த இதை மேலேருந்து பார்க்குற பொழுது அங்கே ஈசான முகமாக மேலேருந்து தரிசனம் கிடைக்கிறதுக்கு அந்த சுவாமி கங்கை கொண்ட சொல் மேலேருந்து பார்க்க அந்த தரிசனம் பண்ணோன்னு அவன் என்ன பண்ணால் அடுத்த டயர் கூட்டும். அங்கே மேலேயே இப்போ ஏற்ற விடுறதில்ல யாரும். ஏன்னா அந்த 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 மேலே இருக்கிற தளம் அது ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு இப்போ வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரையுமே விடுறதில்லைன்னு. அதை சுற்றி வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருக்காங்க. அந்த கூட்டு போன அந்த கோயில் அதிகாரி என்ன பண்ணார், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஊழியர், ஐயா இங்கே ஊழி இருட்டு நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டார். இல்லை இப்படி இறங்கிறீங்களா ஊழி இருட்டு பார்க்குறீங்களான்னு கேட்டார். இது என்னது ஐயா ஊழி இருட்டுன்னு? இருக்குங்க ஐயான்னார். அவர் உடனே அப்படியானார். கையில் இவ்வளோ பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டார். நல்லா கவனமாக இருக்கும். கையில் இவ்வளோ பெரிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு சொன்னார், ஐயா என் பின்னாடியே வாங்க, வந்து அந்த வலமாக போகிற இடத்துல வந்து இந்த இடத்துல டார்ச் லைட்டை காட்டிகிட்டே வருவேன், டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணுவேன். ஆஃப் பண்ண உடனேயே உங்களுக்கு எங்கே இருக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு அந்தகாரம் சூழும். இதை ஊழி இருட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா, நீங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பயமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் டார்ச் அடிச்சிட்றேன் அப்படின்னார்.
நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேலே போகாதீங்க, நான் திரும்ப டார்ச் அடித்ததுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி வரலான்னார். கூட்டி கொண்டு காட்டினார். உண்மையிலேயே அவர் அந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ண உடனேயே அந்த ஒரு 5-20 வினாடிகள் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அந்தகாரம் சூழ்ந்தது பாருங்க. இது உண்மையிலேயே ஊழி இருட்டு தான். அப்படி ஒரு பிச்சு டார்க்னஸ் ஆங்கிலத்தில். அந்த பிச்சு டார்க்னஸ் எல்லாம் பிச்சை வாங்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டார்க்னஸ் அப்படியே சூழ்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு அனுபவம். அதை என்னால் உங்களுக்கு அவ்வளோ இதுக்கு மேலே சொல்ல முடியல. இதுக்கு மேலே என்னத்தை தெளிவு பண்ணுறது இல்லை. அது அனுபவிச்சவங்களுக்கு தந்து அப்புறம் கூட்டு கொண்டு அப்புறம் டார்ச் லைட் அடித்தார், கூட்டு கொண்டு சேர்த்தாரு. அங்கே இருக்குது அந்த ஊழி இருள்னர். இங்கேயே காட்டுறாரு. இந்த ஊழி இருளில் மூழ்கி கிடந்தது தான் கேவல நிலை அல்லது கேவல அந்த ஸ்டேட்டஸ், கேவலம் என்று சொல்லக்கூடிய காரண அவத்தை. கேவலம் ஒன்று. அப்புறம் உடம்பெல்லாம் கொடுத்துட்டார். இந்த கருவிகரணம் கொடுத்த உடனே இந்த டார்ச் லைட் அடித்த உடனே கொஞ்சம் தெம்பு வந்தது பார்த்தீங்களா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருளில் மூழ்கி கிடந்ததுக்கு டார்ச் லைட் கொடுத்த மாதிரி இந்த மாயா தனு விளக்குன்னு இந்த விளக்கை கொடுத்தார். இதுதான் சகலம்னு பேர். இது சகலாவத்தைன்னு பேர். இந்த சகலாவத்தையை தாண்டி இந்த உடம்பு கருவி கரணங்களோடு இருக்கிற பொழுது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து இது எதுக்காக கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கொடுத்தது இதனால தானா அப்படின்னு தெரிஞ்சு அதனால் ஏற்படுகிற அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வைக்கிறாருன்னா நிறைய வைக்கிறார். நிறைய படிநிலைகள் வைக்கிறார். இந்த படிநிலைகளில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 புண்ணியம், ஒன்று அபுத்தி பூர்வம், இன்னொன்று புத்தி பூர்வம். இதுக்கு பிறகு சரியை கிரியை யோகம். இந்த சரியை கிரியை யோகத்தையும் உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம், அதுக்கப்புறம் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், இப்படி பெரிய படிநிலைகள் எல்லாம் இது கடந்து வந்த உடனே இது உணர்ந்து கொள்ளுகிறது. ஆகா, பேரருளாக இருக்கக்கூடிய பெரும்பொருள் ஒன்றல்லவா இத்தனை நாள் துணை செய்கிறது என்று அது என்ன ஆரம்பித்த உடனேயே அதற்கு உடனே ஆணவ மலமானது தேய ஆரம்பிக்குது. இனிமேல் நம்மால் ஒன்றும் கிடையாது, இது நாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு ஆணவ மலம் தேய ஆரம்பித்த உடனே சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய அருள் வீழ்ச்சி நிகழ்ந்த உடனே இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்த உடனேயே, இருவினை ஒப்புன்னா என்ன? நல்லது வந்தாலும் சந்தோஷம் இல்லை, கெட்டது வந்தாலும் துக்கம் இல்லை, எல்லாம் ஒன்றுதாயா அப்படின்ட்டு போகிறது. எது வந்தால் என்ன ஆக போகுது? இப்போ நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நல்லது வந்தாலும் ஓகே, கெட்டது வந்தாலும் ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னால், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் இங்கேருந்து கிளம்ப போகிறாள் நாம தான். இதில் என்ன இருக்குது? நல்லது வந்தால் என்ன, கெட்டது வந்தால் என்ன, ஓ அப்படின்னு ஒரு நிலை வருது. இருவினை ஒப்புன்னு. இருவினை ஒப்பு வந்த உடனேயே இது கேவலாவத்தையிலிருந்து இந்த சகலாவத்தைக்கு வந்தது பாருங்க. இந்த சகலாவத்தையிலிருந்து அது ஸ்டேட்டஸ் 3ஆவது ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கு பேர் சுத்தாவத்தைன்னு பேர். அவத்தை அனுபவ நிலையத்தான் அவத்தை. இந்த ஸ்டேட்டஸ் ஆங்கிலத்தில் என்ன ஸ்டேட்டஸ்? சில மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன எப்படி இருக்குது? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்? சில பேர் பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போனோடனே அவன் ஸ்டேட்டஸே வேறையாக இருக்கும். எல்லாரும் இப்படி பார்ப்போம், ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸே வேறம்மா இல்லையா? இது ஸ்டேட்டஸ், இது மென்டல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ். இந்த கருவிகரணங்கள்லாம் சேர்ந்துருக்கா இல்லையா? உயிரோட கண்ணு சேர்ந்துருக்கா சேரலையா? உயிரோட கண்ணு சேர்ந்து இருக்குதுன்னா என்ன பார்க்குதோ அதை ரெஜிஸ்டர் பண்ணும். உயிரோட கண்ணு சேரலைன்னா அது பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் ரெஜிஸ்டர் ஆகாது. உயிரோட காது சேர்ந்துருக்கா சேரலையா? சேர்ந்துருக்குன்னு சொன்னால் என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ தான் கேட்டோன்னே அர்த்தம். இல்லைன்னா காது இருக்கிறதுனால எல்லாம் காதில் விழுந்துருமா? விழாது. உயிர் அதோட பொருந்துனா தான். அப்போ உயிர் எந்தெந்த கருவிகளோட பொருந்துகிறதோ அதை பொறுத்து தான் அதுக்கு அதனுடைய ஆபத்து. ஸோ உயிர் கருவிகளோட பொருந்துறதுக்கு என்ன பேருன்னு சொன்னேன்? இதோட பொருந்துறதுக்கு பேர் அதுக்கு சகலாவத்தை. இந்த சகலாவத்தையில் தான் இத்தனை விதமான நிலைகள். சகலாவத்தை தான் பெரிய முக்கியமான பகுதி. அங்கே தான் உங்களுக்கு ரிஃபைனிங்கே நடக்குது. உங்களை தயார்படுத்துகிறார் சுவாமி. இந்த அறியாமையிலேருந்து விடுபடுவதற்கு இந்த ஆன்மாவை தயார்படுத்துகிறார். என்ன நிலையில் இருக்க தெரியுமா? நீ எங்கேருந்து வந்த தெரியுமா அப்படிங்கிறார். தினம் எதுக்கு ராத்திரி உறக்கம் கொடுத்துருக்காரு? நமக்கு தூக்கம் எதுக்கு கொடுத்துருக்காரு? நல்லா தூங்குறதுக்கா? நல்லா தூங்குறதுக்காக கொடுத்தாரு? இல்லை. தூக்கம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஒரு சின்ன விஷயத்தை யோதனை பண்ணி பார்க்க சொல்கிறார். நீ இப்போ போய் தூங்குறியப்பா, தூங்கின உடனே என்ன பண்ணுற? தூங்கின உடனே தூங்குறேன்ற. தூங்குறதுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரில. ஏன் தெரில? நீ அறிவு பொருள் தானே, நீ அறிவுடைய ஆள் தானே.
நீ அறிவுடைய ஆளாக இருக்கிற பொழுது அறிவுடைய அந்த உயிர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கருவி கண்ணம் கண்ணு காது மூக்கு எல்லாம் தானே இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ? இல்லைங்க அதெல்லாம் தெரியல, ஒன்றுமே தெரியல, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ எங்கே தான் இருக்கிற? அதான் நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ தூங்கலப்பா. அறிவுக்கு தூக்கம் கிடையாது, உயிருக்கு தூக்கம் கிடையாது. உயிருக்கு அறிவு என்பது இயல்பு குணம். நீ தூங்கலை, நீ முழிச்சிட்டு தான் இருந்த. உனக்கு துணையாக கொடுத்த இந்த உடம்பு தான் தூங்குது. நீ இருளில் இருக்கிற, அதனால உனக்கு தெரியல. இந்த உடம்பு துணையாக கிடைச்சா தான் உன்னால் எல்லாம் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இது கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தாலே உனக்கு எல்லாமே கழண்டுடுது. அப்போ இந்த உடம்புங்கிற துணை இல்லாமல் நம்மால் அனுபவம் பெற முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறியா? அப்போ உடம்புங்கிறது இல்லாமல் அனுபவம் பெற முடியலன்னா உடம்பே இல்லாத பொழுது நீ எங்கே இருந்த? யோசனை பண்ணு. யோசனை பண்ணுறியா? பண்ணுறேன். சரி தூங்கப்போ, அனுப்பிச்சி வச்சிடுறாரு. தூங்கிடுறோம், அப்படியே யோசனை பண்ணிகிட்டே தூங்கிடுறோம். ஆமாம், உடம்பு இருக்கிற போதே இருட்டுக்கு போயிடுறோமே. நம்ம உடம்பு இருக்கிற போதே இருட்டுக்கு போயிடுறோமே. உடம்பு இருக்குது, நான் தூங்கவே மாட்டேன், இருட்டுக்கே போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு முழிச்சிக்கிட்டே இருக்கலாமா? எத்தனை நாள் முடிப்பீங்க? எத்தனை நாள் முழிப்பீங்க? ஒரு நாள், 2 நாள், அதுக்கப்புறம் முடியுமா? முடியாது. ஏன்? உயிருக்கு இது துணை தானே. வேலை இருக்குப்பா, தூங்காதப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்குமா? அட போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொயின்னு விழுந்துடும் கீழே. விழுங்க வந்தாத. அப்போ இது ஒரு துணையாக இருக்கிற இந்த கருவியும் ஓரளவுக்கு தான் சேரும், அப்புறமா ஓய்வு பெற்றுடும். கம்பல்சரியாக எடுத்துக்கணும் ஓய்வு. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது. அப்போ நீங்கள் இருட்டுக்குள்ளே உட்காந்து கொட்டை கொட்டை உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இது எப்போ எழுந்திரிச்சு வருதோ அப்போ வரட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ சகலாவத்தையில் இருக்கிற பொழுது கேவலாவத்தையை புரிஞ்சுக்கிறோம். ஓஹோ, எங்கேருந்து வந்தோன்னு நமக்கு தெரியுது இப்போ அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? இப்போ எங்கேருந்து வந்தோம், இப்போ எங்கேருந்து வந்தோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? எங்கேருந்து வந்தோன்னு தெரிஞ்சிட்டா எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிடும். எங்கேருந்து வந்தோம்? இருளிலிருந்து. எங்கே போகிறோம்? கேள்வியே வேணாம், அங்கே தான் போகிறோம், வேற எங்கே போக முடியும்? அப்போ இது ஏன் போகிறோம்? இந்த துன்பத்துக்கு திரும்ப ஏன் போகணும்? இருளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கா? யோசனை பண்ணி பார்க்க வேண்டியது தானே. ஓஹோ, அதை அதை யோசனை பண்ணு. எப்போ யோசனை பண்ணுது? நிறைய டைம் கொடுத்துருக்காரு உனக்கு கடவுள். உடம்பை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்காரு, கருவிகரணெல்லாம் கொடுத்துருக்காரு. யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு தெரியலன்னா பெரியவங்களை கேளு. ஏங்க இப்படி நாம் திரும்ப திரும்ப தூங்குறோம், திரும்ப திரும்ப இருளுக்கு போகிறோமே, அது மாதிரி இந்த உடம்பு போனாலும் இருளுக்கு போயிடுவோமா? ஆமாம், அந்த இருளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழிவகை உண்டா? கேளு, சொல்லியிருக்காங்களே ஞானிகள்லாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அப்படியா? சரி அப்படின்னு இது ஆராய்ந்து பார்த்து தக்க குருவை அடைஞ்சு எல்லாத்தையும் அது சேர்ந்து சேகரித்து ஒரு நிலைக்கு வந்ததுன்னா இருவினை ஒப்புன்னு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தால் இது நமக்கு வருகிற துன்ப இன்பங்கள்ல இதெல்லாம் உடம்புக்கு வருவது, நமக்கு இன்ப துன்பமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்த உடனே அது போகிற 3வது ஸ்டேஜுக்கு பேரு சுத்தாவத்தைன்னு பேர். அதுக்கு என்ன அவத்தைன்னு பேரு? சுத்தாவத்தை அல்லது சுத்த அனுபவ நிலை. கேவல அனுபவ நிலை, சகல அனுபவ நிலை 3வதா வந்தது எங்க? சுத்த அனுபவ நிலைக்கு வந்துருச்சு. எப்போ வந்தது சுத்த அனுபவ நிலைக்கு? எப்போ வந்தது? இருவினை ஒப்பு வந்தாத்தான் கேட்டு திறக்கும். இருவினை ஒப்பு வந்தாத்தான் கேட்டு திறக்கும். இருவினை ஒப்பு வந்ததுக்கு முன்னாடியே ஆணவ மலம் குன்ற ஆரம்பிச்சிடும், அருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சத்தினிபாதம் அருள் வீழ்ச்சி அது நிகழ ஆரம்பிச்சிடும். அருள் வீழ்ச்சிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த திரோதானம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தை இதுவரைக்கும் மறைச்சு உலகத்தை காட்டி சிவத்தை மறைச்சிட்டு இருந்தது பாருங்க, திரோதானம். அது அப்படியே மெதுவாக திருவருளாக மாறும். அதுக்கு தான் இந்த திருவருள் வீழ்ச்சின்னு பேர். சத்தினிபாதனா வேற ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு உலகத்தையே காட்டி சிவத்தை மறைத்து கொண்டிருந்த அருள் இப்பொழுது உலகத்தை மறைத்து சிவத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். உலகத்தை மறைச்சு சிவத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூப்பிட்டோன்னே, இல்லைங்க இன்னைக்கு துகளர் போதம் இருக்குது, நான் இன்னைக்கு வரல கிளப்புக்கு, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுத்துருவீங்க. ஏன்? இந்த திரோதானம் என்ன பண்ணிச்சு? இதை மறைச்சுட்டு இதை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை மறைச்சு இதை காட்ட ஆரம்பிச்சு. இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு? இதை மறைச்சு அதை காட்டிக்கிட்டே இருந்தது, அதை காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம், என்ன இப்போ எங்கே போக போகுது, நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்தது.
இப்போ இல்லை 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 இது இது அப்படின்னு இதுக்கு பேர் இருவினை ஒப்பு வந்துடும். இதுக்கு அடுத்ததே இருவினை ஒப்பு வந்துடும். இந்த இருவினை ஒப்பு வந்த உடனே வருகிற நிலைக்கு என்ன பேர் சொன்ன? சுத்தாவத்தை. இந்த சுத்தாவத்தை வந்ததுக்கு பிறகு கிடைக்கிற அனுபவ நிலை தான் துகளறு போதம். எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அப்ப நாம முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தானே செய்யணும். அவரும் கணபதியை வணங்குறார். முதல் பாட்டு அந்த கணபதியை வணக்கம் செய்து இந்த நூலை துவங்குகிறார் சுவாமி. அந்த சுத்தாவத்தை எய்திய ஆன்மா ஆனந்தத்தை அடைவது எப்படி என்று அது தவிக்கும். அதுக்கு வழிகாட்டுறார். இதுக்கு பேர் தான் இந்த காரண அவத்தையில் சுத்தாவத்தை வந்தது என்பது. அங்கே இதை ஆரம்பிக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ இந்த விநாயகர் வணக்கத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே நூலை துவங்குகிற பொழுதே விநாயகர் காப்பு செய்துவிட்டு துவங்குவது வழக்கம். அதுபோலவே இந்த விநாயகர் காப்பையும் செய்கிறார். பிள்ளையாரை வணங்குறார். நேற்று பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா? நாமும் நேற்று பிள்ளையாரை கும்பிட்டுட்டோம். துகளர் போதம் துவங்கிறதுக்கு சரியான நேரம் இது. அதனால துகளர் போதம் துவங்கிறதுக்கு முன்னாடி அவரும் சுவாமி இந்த பாட்டை சொல்லுகிறார். எல்லாம் பொய் என்றே என்னை காட்டி எம்பிரான் சொல்லாத பேரறிவுதான் சொல்லி நல்லதொரு அற்புதமாம் ஆனந்தம் ஆங்கு அறுத்தல் செப்புதற்கு கற்பகத்தின் தாழ் இணை என் கண் எல்லாம் பொய் என்றே என்னை காட்டி எம்பிரான் சொல்லாத பேரறிவு தான் சொல்லி நல்லது ஒரு அற்புதமாம் ஆனந்தம் ஆங்கு அறுத்தல் செப்புதற்கு கற்பகத்தின் தாழ் இணை என் கண். தாழ் இணை திருவடிகள் இரண்டு, இணைனா ரெண்டுன்னு அர்த்தம். கற்பகத்தின் கற்பக விநாயகர், கற்பக விநாயகராக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகள் இரண்டையும் என்னுடைய ஞானத்திலே பொருத்தி கொள்ளுகிறேன். என் கண் அப்படின்னு சொன்ன என்னுடைய அறிவு கண்ணாக விளங்கக்கூடியது இரண்டும் அந்த ஞான பாதங்கள் தான். இந்த செய்திகளை எல்லாம் நான் தடையில்லாமல் இந்த நூலாக செய்வதற்கு என்னுடைய அறிவு தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவிலே கற்பகமாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை யாம் பதித்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நூலில் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத இந்த வாழ்த்து பாட்டிலே சொல்லுவது வழக்கம். வருபொருள் உரைத்தல்னு பேர் இதுக்கு. அது என்ன சொல்ல போறோம் நூல்ல அப்படிங்கிறத அங்கேயே சொல்லிடுறது. எல்லாம் பொய் என்றே என்னை காட்டி, அதை ரெண்டா பிரிக்கணும். எல்லாம் பொய் என்றே காட்டி, அப்புறம் என்னை காட்டி. முதல்ல எல்லாத்தையும் பொய்ன்னு காட்டி, அப்புறம் நான் யாருன்னு காட்டி. அப்ப நான் யாரு? காட்டினதெல்லாம் பொய் முதல்ல, அப்புறம் என்ன காட்டினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட சேர்ந்திருந்த பொய்யெல்லாம் காட்டிட்டு மெய்யாகி என்னை காட்டினான்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் என் கூட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பொய், நான் மட்டும்தான் மெய். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த நான் எனை என்று சொல்லுவது சித்து பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை, அசித்து பொருளாக இருக்கக்கூடிய அசித்து, அசத்து இல்ல அசித்து. அசித்து வேற அசத்து வேற. அசித்து என்றால் அறிவில்லாதது, அசத்து என்று சொன்னால் நிலையில்லாதது. இதெல்லாம் சத்துங்கிறது தான் உண்மை. எது? இந்த பாசம்ங்கிறது எல்லாமே சத்து பொருள் தான், நிலையானது தான். ஆனாலும் கூட அது பொய்ன்னு ஏன் சொல்லுகிறாருன்னு சேவை சித்தாந்தத்தில் புரிஞ்சுக்கணும். நாம் எதை பொய்ன்னு சொல்லுவோம்னா, எது நிலையில்லாமல் இருக்கிறதோ அதுதான் பொய். இல்லாதது பொய் அல்ல, நிலையில்லாதது பொய்ன்னு பேர். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை
பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னா என்ன அர்த்தம்? பொன்னும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான். யார் பாட்டு தெரியுமா அது? சுந்தரர் பாட்டு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானி, போகமும் திருவும் புணர்ப்பானி, பின்ன என் பிழையை பொறுப்பானி, பிழையலாம் தவிர பணிப்பானி, இன்ன தன்மையனென்றறி ஒன்னாயம்மானி, எளிவந்த பிராணி, அன்னம் வைகும் வயற்பழனத்தனியாரூராணி, மறக்கலுமாமே. அது சொல்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானி. என்ன தருவாரா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. பொன்னும் தருவார், மெய்ப்பொருளும் தருவார். அப்ப பொண்ணு என்ன? ஒருத்தரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். சார் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறார், நல்லதும் செய்வார் அவர். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நல்லதும் செய்வார் அப்படின்னு அர்த்தம். எப்பவும் பொல்லாததான் செய்வார், எப்போவாவது நல்லதையும் செஞ்சிருவார். நல்லதும் செய்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மித்ததெல்லாம் பொல்லாததுன்னு தானே செய்வார்னு அர்த்தம். சிவபெருமான் மெய்ப்பொருளும் தருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்ப்பொருளும் தருவான். அதான் பொண்ணு. ஆமாம், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நீ அதுதான் வேணும்னு போய் கேட்குற, அதை தான் கொடுப்பான். அவன் கொடுப்பான், அதைத்தான் கொடுப்பான். கொடுத்து அதனாலெல்லாம் என்னென்ன வரும்னு சொல்ல மாட்டான். நீ கேட்டே கொடுத்துட்டேம்மா, அவ்வளோதான். அதுக்கு என்ன பேர்? பொண்ணும் மெய்ப்பொருள். ஒருத்தர் சொன்னார், ஐயா ஒருத்தர் ஒரே இதுக்கு எழுதியிருக்கார், பொண்ணும் மெய்ப்பொருளுங்கிறதுக்கு பொண்ணு இகநலன், மெய்ப்பொருள் பரநலன். இங்கேயும் இந்த நலனையும் கொடுப்பார், அந்த நலனையும் கொடுப்பார். இப்படி பொருள் சொல்லக்கூடாதுங்களா ஐயா? அப்படி ஒருத்தர் பொருள் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்னார். பொண்ணும் தருவான், இந்த உலக இன்பமும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? தப்பு இல்லைல்ல அப்படின்னு கேட்டார். அப்படிதான் ஒருத்தர் உரை சொன்னாருங்க. ஐயா அது தப்பா ரைட்டான்னு கேட்டார். உங்க அபிப்பிராயம் என்ன? நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அதனால ஒண்ணு இல்லை, நான் ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டேன். என்ன பொழிலரசன் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானேங்கிறதுக்கு நான் இப்படி சொன்ன பதில் எப்படி சொன்னா, மெய்ப்பொருளும் தருவான், பொண்ணும் தருவான். பொண்ணு தருவான்னு சொல்லிவிட்டு மெய்ப்பொருளும் தருவான்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பொண்ணுங்கிறது பொய்ப்பொருள் அப்படின்னு நான் பொருள் சொன்னேன். அவர் சொல்றார், பொன் என்று சொன்னால் இந்த உலக இன்பத்தை தருவான், இங்கே உலகத்தில் என்னென்ன வேணுமோ அதையும் கொடுப்பான், அப்புறமா உலகம் விட்டு நீங்கிற பிறகு மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அதையும் தருவான் அப்படின்னு சொல்லலாமே. அதனால அதையும் கொடுப்பான்னு சொல்றது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கே. அப்போ இங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க ஐயா அது அப்படிங்கிறார். அது பொழிலரசன் சொல்றாரு, எனக்கு என்னவோ அது கொஞ்சம் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் போல தோணுது. ஏன்னா இங்கேயும் ஏதோ ஓட்டு போகிறதுக்கு தராங்களாமே, வாங்கிக்கலாமே, அதில் என்ன தப்பு? ஓட்டு போடுறதுக்கும் உண்டு, ஓட்டுக்கும் உண்டு. இல்லை இல்லைங்க, இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு. அது பொழிலரசன் நீங்கள் தெளிவாக இந்த உலகிற்கு பொருள் வேண்டுமே, பொருளிலாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அதிகம் சிவபெருமான் தருவேன்றதுல என்னங்க தப்புன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆனால் நான் ஏன் இப்படி இந்த பொருளை எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதில் எப்படி எழுதியிருக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டால், அந்த பாட்டை நம்ம சரியாக பார்க்கணுமில்ல, பாட்டை பார்க்கணுமில்ல. கடைசியிலே எங்கேயாவது விஷமம் பண்ணியிருப்பார்ல, பொடி வச்சிருப்பார்ல, பொடியை புரிஞ்சிக்காம பாட்டை முழுக்க அர்த்தம் சொல்லிடக்கூடாதுல்ல. பொடி வச்சிருக்கார், என்ன வச்சிருக்காருன்னு இப்போ திரும்ப சொல்கிறேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை. எல்லாம் சொல்றதெல்லாம் கான்ட்ராஸ்டாவே சொல்றார். இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மான், ஆனாலும் எளிவந்த பிரான். இதெல்லாம் விடுங்க. அன்னம் வைகும் வயற்பழன தனி ஆரூராணி மறக்கலுமாமே. அந்த திருவாரூர் எப்படிப்பட்ட திருவாரூரா? வயல்கள் நிறைந்த திருவாரூர். பழனத்து அணி, பழனம்னா என்ன அர்த்தம்? வயல்கள். பழனத்து அணி ஆரூராணி, அது என்ன பழனம்னாரு? அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூராணி. அன்னம் வைகும் வயற்பழனம்னாரு. அதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, இந்த அன்னப்பறவை இருக்க அது என்ன பண்ணும்னா
பாலை கொண்டு வச்சா பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணியை தள்ளி விட்டுரும். அது போல பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான். நீ பொண்ணை தள்ளிட்டு மெய்ப்பொருள் அல்லவா எடுத்துக்கணும் அப்படின்னு அன்னத்தை கொண்டு போய் கடைசியில் வச்சார் பார்த்தீங்களா? அங்கதான் தெரிஞ்சுக்கணும் ஏன் அன்னத்தை பத்தி பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப உன்னை எடுக்கணும் உன்னை விடணும்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் கலந்துதான் இந்த உலகத்தில் இருக்கு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனா அன்னப்பறவை என்ன பண்ணும்? எனக்கு இது வேணான்னு ஒதுக்கிட்டு அதை தூக்கும். அந்த அன்னம் இருக்கிற திருவாரூர்ல நீ அவனை கேளு, அவங்கிட்ட வேற கேட்காதேன்னாரு இல்லைங்களா? அப்படி இருக்கணும். நம்ம திருமுறையில பொருள் காணுகிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறப்புத்தான் இருந்தாலும் கடைசியில என்ன வைக்கிறார், என்ன பொடி வைக்கிறாங்க பெரியவங்கிறத அதை பார்த்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இங்க சொல்லுகிறார். அப்ப இந்த பொய்ப்பொருள்னு பொய் இல்லாத பொருள்னு அர்த்தம் இல்லை, இருக்கிறது தான். நமக்கு இல் பொருளே கிடையாதுங்க சைவ சித்தாந்தத்தில், எல்லாம் உள்பொருள். ஆனா நிலை உள்ளது எது, நிலை இல்லாதது எது, அதுதான் வித்தியாசம். நமக்கே மாயைங்கிறது என்ன பொருள், வேதாந்திக்கு மாயைனா என்ன பொருள், ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. மாயை என்று நாம சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, மாயை என்று வேதாந்தம் எதை சொல்லுகிறது? இல்லாதது என்பதை மாயை என்று வேதாந்தம் சொல்லும். ஆனா சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, என்ன மாறிக்கொண்டே இருப்பது, அவ்வளவுதான். மாறிக்கிட்டே இருக்கிறது மாயை, மாறாமல் இருப்பது தான் நம்ம சிவம் முழு முதற் பொருள். அதை இங்க சொல்லுகிறார். எல்லாம் பொய் என்றே காட்டி. எல்லாம் பொய் அப்படின்னா எல்லாம் நிலையில்லாதது. இந்த உடம்பு கூட நிலையில்லாததுப்பா, கருவிகரணங்கள் நிலையில்லாதது, எல்லாத்தையும் பொய்ன்னு காட்டுறாராம். காட்டினார். எப்படி காட்டினார்? காட்டினார், அவரே காட்டுகிறார். பின்னால் சொல்லுகிறார் அதை. எல்லாம் பொய் என்றே காட்டி. இப்ப இந்த ஆன்மா தன்னையே இந்த உடம்பு என்று நினைந்து மயங்கி கொண்டிருக்கிறது. நீ யாருன்னு கேட்டா உடனே இது தன்னுடைய விலாசத்தை எல்லாம் சொல்லுது. நான் இந்த வீட்டில் இந்த தெருவில் இங்கே இருக்கிற நான் இன்னாரோட புள்ள, நான் இன்னாரோட கணவன், இன்னாரோட இது அப்பா அப்படின்லாம் விலாசத்தை எல்லாம் ரொம்ப தவறில்லாமல் அப்படியே ஒப்பிக்குது. ஒன்று கூட இதுக்கு சொந்தமே கிடையாது, ஒன்று இதுக்கு சொந்தம் கிடையாது இல்லையா? நாம 25 லட்சம் ரூபா பணம் போட்டு வீட்டை வாங்கி அதை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போய் சாட்சி கையெழுத்தெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்டை போட்டு பத்திரத்தை பதிவு பண்ணி கொண்டு வந்தா அந்த வீட்டுக்குள்ள அங்கே ஒரு சிலந்தி பூச்சி இங்கே ஒரு பள்ளி இருந்துக்கிட்டு இது ஏன் வீடு அப்படின்னு கூடு கட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும். இந்த சிலந்தியும் பள்ளியும் வேற யாரும் இல்லை, நாம தான். சிவபெருமான் என்னடா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சா இதுல இருக்கிற பள்ளியும் பாச்சையுமா நாம, இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு இங்க கூடு கட்டிட்டு இருக்கிறோம். நமக்கு எப்படி பள்ளியோ சிலந்தி பூச்சியும் தெரியுதோ அதுபோல சிவபெருமானுக்கு நாம சிலந்தி பூச்சியும் பள்ளியுமா தெரிவோங்கிறத மறந்துடாதீங்க. இது நம்மளுதா, இது நம்மளுதா இது. அப்ப இதெல்லாம் காட்டுறார். எல்லாம் பொய் என்றே காட்டி. ஆஹா, இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் நிலை இல்லாததா? அப்ப நிலையில்லாததுன்னா இதெல்லாம் என் கூட சேர்ந்து இருக்குது, இது என்னோட ஒரு உறுப்புகளாக அங்கங்களாக இருக்குங்கிறீங்களா? ஆமாப்பா, இதுல எப்படி உனக்கு பிரத்யாங்கமாகவும் உபாங்கமாகவும் இருக்குதோ அதுபோல இந்த உடம்பு சாங்கமாக இருக்குப்பா, அவ்வளவுதான். சாங்கம் உபாங்கம் பிரத்யாங்கம் என்று சொல்லக்கூடிய அங்கங்களாக விளங்குவது. இந்த அங்கங்கள் எல்லாம் கழண்டு போகிற நிலையில நீ இருக்கிற பொழுது நீ ஒருத்தந்தான் அங்கி. அங்கத்தை உடையவனுக்கு அங்கின்னு பேரு. நீ அங்கி, இதெல்லாம் அங்கம். இந்த உணர்வு வந்தவன அப்ப அங்கி ஆகிய நான் யார் அப்படின்னு கேட்டா, என்னை காட்டி. எல்லாம் பொய் நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யார் அறிவார் கேட்கிறார் மாணிக்கவாசகர். நானார் என் உள்ளமார் என் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார். என்னை யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க தான் வாத ஊரர். அட போயா தப்பு தவறுமா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வாத ஊரருங்கிறது இந்த உடம்புக்கு பேர் வச்சு சொல்றாங்க. நான் யார் யா சொல்லியா? நானார் என் உள்ளமார் என் ஞானங்கள் ஆர்
என் அறிவு எவ்வளோ தூரம் பக்குவப்பட்டிருக்கு யாராவது சொல்ல முடியுமா? தெரியுமா? அவன் ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். இப்போ அத்தனை பேரும் இங்கே இருக்கோம். நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்மளை விட அறிவு ஜீவி கிடையாது, எவ்வளவோ பக்குவப்பட்டிருக்கு நமக்கு அறிவுன்னு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் உள்ளே இருக்கிற அவனுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ தூரம் வெம்பி பழுத்து இருக்குது, இது எவ்வளோ தூரம் காயாக இருக்குது, இது என்ன பிஞ்சாவே இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அது குருவாக வருகிற சிவத்துக்குத்தான் தெரியும். அதுக்கு தான் அகத்துரு நோக்கி உள்ளினரே அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். உள்ள இருக்கிற சிவத்துக்கு அல்லவா தெரியும் இது எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கு அப்படின்னு. நான் வேணா எவ்வளவு வேணா பொடியரசரை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு வேணா வெளியில ஆக்ஷன் போடலாம். பொடியரசர் நினைச்சுக்குவார், ஐயோ ஐயா மாதிரி உண்டா, எவ்வளவு பக்குவம் எவ்வளவு பக்குவம் ஏமாத்தலாம். அவரை வேணா உள்ள இருக்கிற ஏமாத்த முடியுமா? பொக்கம் மிக்கவரு பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானேயே. அது உள்ளே இருக்கிறவனுக்கு அல்லவா தெரியும். அப்ப இவர் சொல்றார், நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். அவன் என்னை ஆண்டப்புறம் தான் நான் யாருன்னே எனக்கு தெரிஞ்சதுங்கிற, அதுக்கு முன்னால யாரும் தெரியலங்கிற. அவன் ஆண்ட பிறகுதான் நானே எனக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சதுன்னா வேற யாருக்கும் எப்படிங்க என்ன தெரியும்? எனக்கே என்ன தெரியல. இவன் கேட்குறான், நான் யாருன்னு தெரியுமா உனக்குங்கிறான். நீ யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமான்னு நம்ம கேட்கணும். நீ அப்புறம் என்ன கேட்கறது இருக்கட்டும், நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் யார் தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு அப்படி நிமிர்ந்து பேசுறானே கேட்கிறானே, அவன் யாருன்னு அவனுக்கே தெரியுமா முதல்ல? நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யார் அறிவார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். அவன் ஆண்ட பிறகு அல்லவா நீ தான் பார், யார் தெரியுமா நீ யார், நீ ஆன்மா யார் தெரியுதா, இந்தப்பா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அறிவுறுத்துறான். அவன் அறிவுறுத்தினாதான் நம்ம யாருன்னு தெரியும், இது வரைக்கும் தெரியல. அப்ப எல்லாம் பொய்யென்றே காட்டி என்னை காட்டி, என்னை காட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறானா, சொல்லாத பேரறிவு தான் சொல்லி. இப்ப தாங்க உண்மையான உபதேசம் நிகழ்கிறது. அந்த அறிவு இதுவரைக்கும் சொல்லாத பேரறிவு, இதுவரைக்கும் சொல்லாதது, யாருமே சொல்லல. சொல்லலைன்னு சொன்னால் வார்த்தைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அது அப்படி சொற்களுக்கு அப்பாற்பட்டதை உங்களுடைய அறிவுக்கு சொல்லின்னு அர்த்தம். அது வார்த்தைகளுக்கு உட்படாதது. அது வார்த்தைகளுக்கு உட்படாத அந்த பேரறிவை சொல்லுகிறாராம், அறிவை சொல்லுகிறார். இப்பதான் அது தயாரா இருக்கு வாங்கிறதுக்கு, இப்பதான் அது வாங்கிறதுக்கு தயாரா இருக்கு. நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டியா, சரி இப்ப கொடுக்குற வாங்கிக்க. சொல்லாத பேரறிவு தான் சொல்லி, இந்த அறிவை சொல்லி அறியாமை அகன்று முழுமையாக இருக்கிற அந்த அறிவிலே நல்லதொரு அற்புதமாம் ஆனந்தம் அங்கு அறுத்தல். அப்புறமா தான் இந்த பேரானந்தத்தை விளைவிக்கிறான். இந்த பேரானந்தம் விளைகிறது, அறிவு முகிழ்கிறது, பேரானந்தம் விளைகிறது. இந்த ஆனந்தம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆனந்தத்தினுடைய நிலை, இதனுடைய தன்மை, இதை யாம் செப்ப ஆரம்பிக்கின்றோம் இந்த துகளர் போதத்தில். அப்ப முதல்ல எல்லாம் பொய் என்று அறுத்ததை காட்டுவோம், எனை காட்டியதை காட்டுவோம், சொல்லாத பேரறிவு சொன்னதை காட்டுவோம், ஆனந்தம் துய்த்ததை காட்டுவோம். இதையெல்லாம் நூலாக செய்வோம். இதற்கு கற்பக விநாயகருடைய திருவடி துணையாக நிற்கட்டும் என்று செப்புதற்கு. என்ன செப்புவதற்கு? துகளறு போதம் செப்புதற்கு. துகளர் போதத்தில் என்ன சொல்லி இருக்கிறேன்? எல்லாம் பொய் என்றே காட்டியதை சொல்லி இருக்கிறேன், எனை காட்டியதை சொல்லி இருக்கிறேன், எம்பிரான் சொல்லாத பேரறிவு தான் சொல்லியதை காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லதொரு அற்புதமாம் ஆனந்தம் இங்கு என்னை அறுத்தியதை சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் சொல்லி இருக்கிறேன். இப்படி சொன்னதுதான் துகளறு போதம். அந்த துகளறு போதத்தை இதை உணர்வதற்கு நீங்க சுத்தாவத்தையிலே இருப்பீர்களே ஆனால் நான் சொல்லுகிறதும் நீங்க சொல்றதும் லாக்கா. அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று உண்டு. ஒருத்தன் அந்த ஜப்பானில் ஒரு ட்ரெயின் ஒன்று கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்ணான்,
அது வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 90 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஒருத்தன் வந்து என்ன பண்ணா 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்சான். அது வந்து தண்டவாளத்து மேலே உட்காராது. தண்டவாளத்துக்கும் அதுக்கும் இடையில அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயே புல்லிங் ஆகி போயிட்டு இருக்கும். அது 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அது இப்போ 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் இருக்குது பாருங்க. அந்த ட்ரெயின் இப்போ சென்னையில் கிளம்புனா திருச்சிக்கு 1 மணி நேரத்தில் போயிடும். சென்னையில் கிளம்புனா திருச்சிக்கு 1 மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் வேற, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமா? நீங்கள் டாஸ்மாக் வந்து பாருங்க, அவன் வெளியிலேயே ஒரே வினாடியிலே போய் சேர்ந்துடுறான். அறிவுபூர்வமாக போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாம். இந்த இவ்வளோ ஸ்பீடில் போகிற இந்த ட்ரெயின்களை ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தர் சொன்னார், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயின் பிளாட்ஃபாரத்துக்குள்ளே நுழைஞ்சி பிளாட்ஃபாரத்தை விட்டு வெளியில் வருகிற பொழுது அது நின்றுட்டு கிளம்புது முக்கியமான ஸ்டேஷனில். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-10 நிமிஷமாவது வேஸ்ட் ஆகிடுது, 5 நிமிஷமாவது வேஸ்ட் ஆகுது. இதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டார். வேஸ்ட் பண்ணாமன்னா நிற்காம தான் போகணும். நிற்காம போகிறது எங்களுக்கு தெரியாதா? ஆனால் ஆள் இறங்கணும், அது நிற்கக்கூடாது. ஆள் இறங்கணும், ஆனால் நிற்கக்கூடாது. முடியுமா? முடியுமா? பிளாட்ஃபார்ம் அதே ஸ்பீட்னா அடுத்த ஊருக்கு போயிடுவார இறங்கணும்னே. முடியுமா முடியாதா? முதல்ல நான் முதலே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அதாவது இது எப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகும்போதே பக்கத்திலேயே ஒரு 4 பெல்ட்டு, 4 பெல்ட்டுன்னா அகலமான பெல்ட்டு, 4லேருந்து 6 பெல்ட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீட். இப்போ நீங்கள் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பஸ் போச்சுன்னா இறங்க முடியுமா? 5 கிலோமீட்டர் தான் போகுது மெதுவாக. 50 கிலோமீட்டரில் போனால் இறங்க முடியாது. 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் இறங்க முடியுமா? முடியாதா? இறங்கிடலாம், டக்குன்னு இறங்கிடலாம். சாதாரணமாக 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் டக்குன்னு இறங்கிடலாம். 50 கிலோமீட்டரில் போனால் தான் கஷ்டம். நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்னொரு பெல்ட் போச்சுன்னா இதை பொறுத்த வரைக்கும் அது 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. டக்குன்னு அதில் இறங்கிக்கலாம். இது அந்த 5 கிலோமீட்டர் ஸ்பீடில். இந்த 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடுத்தது 45 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பக்கத்தில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்னொரு பெல்ட். இதை பொறுத்த வரைக்கும் அது 5 கிலோமீட்டர் தான். இப்படி ஒரு 6 பெல்ட்டாக போட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மெதுவாக 20 கிலோமீட்டரில் வந்து அந்த ஓரத்தில் நின்றுடும். ஒவ்வொருத்தராக இறங்கிடுவாங்க படிக்கட்டில் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு கொடுத்தான். அப்போ ரொம்ப வேகமாக போய்கொண்டு இருக்கிறது ஒன்றோடு இன்னொன்றுக்கு தாவணும்னு சொன்னால், அல்லது இதுலேருந்து அதுக்கு தாவணும்னு சொன்னால், ஒன்றிலேருந்து ஒன்று தாவதுக்கு இது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதே ஸ்பீடில் இன்னொன்று பக்கத்திலே போயிட்டு இருந்தால் அதுலேருந்து இதில் வர்றது கொஞ்சம் சுலபம். அதுபோல இந்த பேரானந்தமாக இருக்கக்கூடிய நிலையை கொண்டு அடையணும்னா அந்த ஸ்பீடுக்கு கொண்டு போய் உங்களை விட்டாதான் அது அங்கே போய் தாவும். அந்த ஸ்பீடுக்கு கொண்டு போய் விநாயகர் விட்டாராம், டக்குன்னு தாவிட்டாராம் இவர். அதை சொல்லுகிறார் இந்த காப்பில். இந்த ஆசிரியராக இருந்து அதைத்தான் செய்கிறார் அவர். இந்த ஆன்மாவை அப்படியே பிக்கப் பண்ணி மேலே கொண்டு வந்து இதை மேலாக கொண்டு வந்து அந்த நிலைக்கு வந்த பிறகு பேரானந்தம் என்பது இங்கேருந்து பார்க்கிற பொழுது எட்டாத உயரத்தில் இருப்பது போல தோணும். ஆனால் ஆன்மாவை அதற்கு பக்குவப்படுத்தி அழைத்து செல்லுகிற பொழுது அங்கே அது போய் மிகச்சரியாக பொருந்தி அதை அனுபவிக்கும். அந்த நிலையத்தான் 4-5 நிலைகளாக சொல்லுகிறார். எல்லாம் பொய்யென்றே காட்டிய நிலை, எல்லாம் பொய்யென்று காட்டிய பிறகு என்னை காட்டியது 2வது நிலை, பிறகு 3வது நிலை, அதில் தெளிவு பெறுகிற நிலை ஒன்று, அது நடுவில் வரும். அது சொல்லாத பேரறிவு சொல்லுவது 3வது, 4வது நிலை, ஆனந்தம் அருந்துதல் 5வது நிலை. இந்த 5 நிலைகளையும் நான் இந்த துகளர் போதத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அது பிறகு பாயிரத்தை ஆரம்பிக்கிறார். பாயிரத்தை ஆரம்பிக்கிற பொழுது முதல் பாடல்ல பதி பசு பாசம் தெரிந்து அந்த பாச விதி வழியை வென்று அதனின் பேராம் கதி வழங்கும் மெய்கண்டான் சந்தானம் மேவி சிவானந்தம் கைகண்டார் காணார் கரு என்று சொல்லி குரு வணக்கம் செய்கின்றார். இந்த குரு வணக்கம் என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் கூட அதை அடையணும்னா மெய்கண்டார் பரம்பரையில் வந்த ஒருத்தரை குருவாக பாவித்து அவர்தான் நமக்கு குரு என்று நீங்கள் பாவித்தல் செய்யுங்கள், பாவனை கொள்ளுங்கள். பாவனை கொண்டு இந்த நிலையில்
நீங்கள் அந்த ஞானத்தை அடைய முடியும், நானும் அப்படித்தான் அடைந்தேன் என்று சொல்லி மெய்கண்டான் சந்தானம் மேவி என்று சொல்லுகிறார். இந்த மெய்கண்டார் பரம்பரையில் வந்தவர் தானே இப்போ சீகாழி சிற்றம்பல நாடிகள். எனவே அவரையும் குருவாக பாவித்து, குருவாக இருக்கிற பொழுது அவர்கிட்ட எப்படி இருக்கணுமா, அந்த குரு வந்த பிறகு எனக்கென்ன ஒரு செயலில்லா ஏழை நீ என்றிருந்திட்டு எனது ஆவி உடல் பொருளும் மௌனியாய் வந்து கையேற்று நமது என்ற அன்றே பொய்க்கால தேசமும் பொய்ப்பொருளில் வாஞ்சையும் பொய்யுடலை மெய்யெண்ணலும் பொய்யுறவு பற்றலும் பொய்யாகும் நான் என்னல் பொய்யினும் பொய்யாகையால் மைக்கால் இருட்டணைய இருளில்லை இருவினைகள் வந்தேற வழியுமில்லை மனமில்லை அம்மனத்து இனமில்லை அக்காலம் இக்காலம் என்பதில்லை எல்லாம் அதீதமயமானதன்றோ அண்ட பகிரண்டவும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. குரு வந்தவன தனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றார். யாரு? தாய்மானவர் சொல்றார். இந்த பாட்டை நாளைக்கு துவக்கத்தில் அதை சொல்லி மீண்டும் அதை நாம் முதல் பாடலேருந்து ஆரம்பிப்போம். நாம் சரவணை யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் முதல் பாட்டே இன்னும் ஆரம்பிக்கலையா? விநாயகர் காப்புல இனிமே வண்டி வேகமாக போகும். நான் தான் சொல்லிட்டேன், 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டிக்கு உங்களை 85 கிலோமீட்டர் கொண்டுட்டேன். இப்போ நாளையிலேருந்து வண்டி வேகமாக போய் இதில் போய் பாயிரம் 4 பாட்டும் பூதப்பழிப்பும் போயிடுவோம். நாம் இங்கே இந்த துகளறு போதத்தை ஒரு தவமாக மேற்கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதுபோலவே இப்பொழுதும் நான் திரும்பவும் அதை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் கூடிய மட்டும் இந்த சிந்தனையிலேயே இந்த செய்திகளை சிந்தித்தேன். அதிலேயே நாம் கொஞ்சம் அதிலேயே நம்மளை பழக்கி இங்கே வருகிற பொழுதும் சரி, சென்று சேருகிற பொழுதும் சரி, நீங்கள் அன்றாட அலுவல்களை கவனிங்க, வேணான்னு சொல்லலை. இங்கே வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாவது துகளர் போதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். இங்கே வந்து அமர்வதற்கு முன்பாகவே அதுக்கு வருகிற பொழுதே நீங்கள் துகளர் போதத்தினுடைய நூலில் முதல் பாடலையும் சீகாழி சிற்றம்பல நாடிகளை பற்றியும் குரு வணக்கமாகவும் திருமுறைகளை பாடுவதுமாக வந்து அமர்ந்தீங்கன்னா இங்கே நம்ம உடனே வண்டியை கிளப்புறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. அது முதல்ல வார்ம் அப் பண்ணணும். அதனால் ட்ரு 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 ட்ரும்பாரு. என்னையா பண்ணுறாரு அப்படின்னு நாம் நினைப்போம். அது வார்ம் அப் பண்ணுறாரு இன்ஜின். அப்போ தான் அது ஆன் ஆகும். இல்லைன்னா அது உடனே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பேசஞ்சர்லாம் ஏறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரு ஆரம்பிச்சிடுவார். நாம் இங்கே வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வார்ம் அப் ஆகிடணும். வார்ம் அப் ஆன உடனேயே வந்த உடனேயே இந்த துகளர் போதத்துக்குள்ளே ரொம்ப அற்புதமான செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் என்னென்ன அனுபவம் கிட்டும்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய காத்திருக்கிறார் சுவாமின்னு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆனந்த அனுபவத்தை கொடுப்பார். நீங்கள் புரியலன்னா கவலையே படாதீங்க. இது ஒரு அனுபவம்னே நினச்சிக்கங்க. ஏதோ ஒரு பெரிய சித்தாந்தம் சொல்கிறாரு, பெரிய கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு, அதையெல்லாம் நாம் கேட்டு மண்டையில் ஏற்றி அதை அப்படியே வரிசை தவறாமல் ஒப்பிச்சு அப்படியே பரீட்சை எழுதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க, அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சிவம் நல்ல அனுபவத்தை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒரு இது அனுபவம் நிச்சயமாக நிகழும். நீங்கள் துகளர் போதம் நிறைவு செய்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுப்பார். நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவது உறுதி என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் மிகச் சரியாக இங்கே 7 மணிக்கு சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி சீகாழி சிற்றம்பல நாடிகளுடைய திருவடிகளை மீண்டும் போற்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் சொல்லாம நமச்சிவாயம் மந்திரம் ஒரு 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
திருச்சிற்றம்பலம்.